நம்மளோட ஃபிஷ்ஷஸ் எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஃபீட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்டிமம் பெல்லட்ஸ், இது வந்து வேறு பாக்ஸு, இதில் தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஆப்டிமம் பெல்லட்ஸ் நம்ம எதுக்கெலாம் ஃபீட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஒரண்டா கோல்ட் ஃபிஷ், அப்புறம் நம்மளோட கோய். இப்போ எல்லாமே மோட்டரில் ஆஃபில் இருக்கிறனால எல்லாமே சைலண்ட்டாக உள்ள இருக்குது. இது வந்து ஒரு 100 லிட்டர்ஸ் டப்பு. இதில் டெம்பரவரியாக செட் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு பெரிய பாண்ட் செட்டப் இப்போ பண்ணுவோம். அது உங்களுக்கு வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தான் நம்ம நிறைய வீடியோஸ் போடுறதுல உங்களுக்கு வரும். செம்ம பசியாக இருக்குது போல். இதில் நம்மக்கிட்ட ஒரு 2 நம்மளோட ஃபேவரெட்டு தான். அப்புறம் ரெட் கேப், ரூக்கின் எல்லாமே இருக்குது. பாருங்கள் ரூட் எப்படி வளர்ந்துருக்கு, மணி பிளான்ட்டோட ரூட் எல்லாமே சூப்பராக செம்ம ஆக்டிவாக இருக்கும். இதோட டெய்ல் மட்டும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கோழிக்கு போட்டுடலாம். இப்போ எப்படியும் நம்ம இருக்கனால இந்த மேலே வந்து சாப்பிடாது, அப்புறமா சாப்பிடும். போட்டு விட்டுடலாம். இப்போ அப்படியே நம்மளோட நார்மல் கோல்டு, இதில் வந்து நிறைய கோல்ட் ஃபிஷ்ஷஸ் இருக்கும். இது வந்து ஐஸ் இல்லை இதுக்கு, அண்டு அதுக்கு அந்த ஒயிட், இது 3த்துக்கும் ஐஸ் இருக்காது. இந்த காமன் கோல்ட் ஃபிஷ்ஷோட டெய்லாம் பாருங்களேன், இவ்வளோ பெருசாக இருக்கு. இந்த டேங்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே செம்ம ஆக்டிவாக சூப்பராக இருக்கும். தண்ணியே எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஏஞ்சல் ஒன்றே இதில் சுற்றின்னு இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் டெட்ராபைட்ஸ் வந்து நம்மளோட செனகலுக்கு போடுவோம். ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் இருக்குது, நிறைய டேங்க் க்ளீன் பண்ணணும். இதில் சி ஏஞ்சலும் இருக்குது. சி ஏஞ்சலாக சாப்பிட வந்துச்சு. சி ஏஞ்சலும் இருக்குது, செனகலும் இருக்குது. செனகலால் சாப்பிட முடியாது, மீன்ஸ் அந்த ஃபுட்டு கீழே வந்தால் தான் சாப்பிடும். அது வந்து ஃபுட்டு மூவிங்கில் இருக்கும்போது சாப்பிடாது. தண்ணியெலாம் மாற்றணும், நிறைய வேலை இருக்குது இன்னும் தொட்டியில். நம்ம வந்து சென்னையில் இருந்தோம், ஸோ இன்னும் எல்லாமே டர்ட் ஆகிடுச்சு. வீடியோவும் சரியாக போடல. நம்ம இப்போ தானே வந்திருக்கோம். ஸோ இப்போ ஃபீட் பண்ணுற வீடியோ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல் க்ளீனிங் இருக்குது, எல்லாமே பண்ணணும். இதில் நீங்கள் பார்க்காத ஒன்று இருக்குது, ஷ்ரிம்ப் ஒன்று இதில் சுற்றின்னு இருக்குது. இது ஆக்சுவலாக சும்மா கடையில் இருந்து தூக்கி நம்பிட்டேன், கொடுத்துட்டாங்க ஃப்ரீயாக. அது ஃபுட்டாக போட சொல்லி கொடுத்தாங்க அரவணாக்கு, எனக்கு மனசு கேட்கலன்னு இதில் போட்டு வச்சுட்டேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆஸ்கார்ஸ்க்கும் அரவணாக்கும் மீல் வார்ம்ஸ் ஃபீட் பண்ணிடலாம். இது வந்து ட்ரை மீல் வார்ம்ஸ். இது வந்து தண்ணி எல்லோ விஷயம் இல்லை, இந்த லைட்டில் வந்து ஆல்கே இருக்குது. அந்த ஆல்கே வந்து இருக்கனால தண்ணி எப்படி தெரியுது. நம்ம இந்த லைட்டை எடுத்து ஆல்கேவை தொடச்சிட்டா தண்ணி வந்து ஒயிட்டாக தெரியும். சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இதை க்ளீன் பண்ண அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சூப்பராக இருக்கும் டேங்க்குன்னு. அண்ட் தென் அரவானா. இப்போ நம்ம அரவானா டேங்க்கும் அதே ப்ராப்ளம் தான். நம்மக்கிட்ட டேங்க் கிளீனர் இல்லை. டேங்க் கிளீனர் இருந்தால் அது ஆல்கேலாம் சாப்பிட்றோம். ஸோ டேங்க்கில் ஆல்கே லைட்டில் வராது. செம்ம பெருசாக சூப்பராக இருக்கும். கோயிலாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் மேலே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. நம்ம இருந்தால் சாப்பிடாது, நம்ம போயிடுவோம். அரவணாக்கு இப்போ நம்ம ஃபீட் பண்ணிடலாம். நம்ம அரவணா நல்லா செம்ம பெருசாகிடுச்சு. நம்ம அரவணாக்கும் நம்ம கோழிக்கும் நம்ம புதுசாக சிமெண்ட்டில் பாண்ட் கட்டலான் இருக்கோம். அரவணாக்கு 6 ஃபீட் டேங்க் போடுறதா இல்லை சிமெண்ட் பாண்டு போடுறதான்னு ஒரு டவுட்டு. பட் கோழிக்கு கன்ஃபார்ம் பாண்டு கட்ட போகிறோம் புதுசாக. இப்போ அரவணாக்கு நீங்கள் கமெண்ட் வேணால் பண்ணுங்கள், 6 ஃபீட் டேங்க்கா இல்லைனா பாண்டா, எது இதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ நம்ம
கப்பீஸ்க்கு ஃபீட் பண்ண போகிறோம். நம்ம கப்பீஸ்லாம் இதில் இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் நார்மல் கப்பீஸ்னு எல்லாமே இருக்கும். இதோட குட்டி எல்லாமே அங்கேயே 2 குட்டி இருக்குது, அதை எடுக்கணும். குட்டியெல்லாம் ஓடுது. இதில் கொஞ்சம் குட்டி இருக்குது. இது வந்து இம்போர்ட்டடு. ஸோ இம்போர்ட்டட் தனியாக மிக்ஸ் பண்ண வேணான்னு இதில் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ ஆல்ரெடி மிக்ஸும் ஆகிடுச்சு, பட் இருக்கட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் இதில் இருக்குது. நம்ம குட்டிக்கெலாம் வந்து ஃப்ளேக்ஸ் போடலாம். நீங்கள் பெல்லட்ஸ்லேயே வாங்கலாம், இல்லைனா ஃப்ளேக்ஸ் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் ராயல் பீட்டா, ராயல் கப்பி அதிலே பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் ஃப்ளேக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ராயல் பீட்டா வாங்கினீங்கன்னா அது கூட கப்பீஸ்க்கு போடலாம். இதுதான் ராயல் கப்பி ஃப்ளேக்ஸ். குட்டி குட்டியாக இருக்கும். நான் போட்டோன்னே எப்படி சாப்பிடுது. இங்கே தான் நம்ம கப்பீஸ் ஆர்மி இருக்குது. குட்டி குட்டியாக ஒரு இதில் ஒரு 200 கப்பீஸ் கிட்ட இருக்கும். அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம். போட்டோன்னே எப்படி சாப்பிடுது. செம்ம பசியில் இருக்க போல். அண்ட் தென் நம்ம இப்போது பீட்டாஸ்க்கு ஃபீட் பண்ணிடலாம். பேரட் ஃபிஷ் இருக்குது, பீட்டா இருக்குது. பேரட் எப்படியோ வெளியில் வராது. நம்ம வந்து ஆல்கேஸ் நிறையா வளர்ப்போம் நம்மளோட டேங்க்கில். ஸோ தட் எதுவுமே கண்ணுக்கு தெரியல இப்போதைக்கு. என்கிட்ட ஆல்கேஸ் வந்து இருக்கனால தான் என்னோடய டேங்க் வந்து நல்லாயிருக்கும். லைக் கிறிஸ்டல் கிளியராக ஃபிஷ்ஷஸ்லாம் ஆக்டிவாக இருக்கும்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ தட் நான் ஆல்கேலாம் க்ரோ பண்ணிட்டுருக்கேன். இந்த டேங்க்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்கே தான் இருக்கும். இதுக்கு போய் ப்ரோ ரிச் இது கொஞ்சம் ஷார்க்குக்கு போட்டுருவோம். ஷார்க் சாப்பிடும். இப்போதைக்கு இது பார்க்காது. நம்மளாம் தூரமாக போனால் தான் மேலே வரும். எல்லாம் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான் guys இந்த ஃபீடிங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக போடுறேன். ஒரு வாரமாக ரெகுலராக வீடியோஸே போடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.